வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவை தாக்கவுள்ள செம்மஞ்சள் எச்சரிக்கை, பலத்த காற்றுடன் கடும் மழை மற்றும் பனிப்பொழிவு அபாயம். மத்திய கிழக்கில் பதற்றம், துபாய்க்கான விமான சேவைகளை நிறுத்தியது ஐரோப்பிய நிறுவனங்கள். ஸ்பெயின் சென்ற விமானத்தில் கோப்பி கொட்டி காயம், பயணிக்கு 5000 யூரோ இழப்பீடு வழங்கியது ரயனேர். மூன்றாம் உலகப் போர் அச்சம், 72 மணி நேரத்துக்கு தேவையான பொருட்களை சேமிக்க ஐரோப்பிய ஒன்றியம் அறிவுறுத்தல். ஐரோப்பாவில் மீண்டும் வான்வழி பயணம் தீவிரம், குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் பெரும் லாபம். மரபணு ஆயுதங்கள் குறித்து புட்டின் எச்சரிக்கை, அச்சத்தில் உலக நாடுகள். ஸ்பெயினில் பிரித்தானிய பெண் படுகொலை, முன்னாள் காதலர் கைது. அமெரிக்காவுக்கு சேவை ரத்து, ஏர் பிரான்ஸ் அறிவிப்பு. பிரித்தானியாவை தாக்கவுள்ள செம்மஞ்சள் எச்சரிக்கை, பலத்த காற்றுடன் கடும் மழை மற்றும் பனிப்பொழிவு அபாயம். பிரித்தானியாவை நோக்கி நகர்ந்து வரும் சந்திரா புயல் காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு வானிலை ஆய்வு மையம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்றுக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 70 முதல் 80 மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் கட்டிடங்களுக்கு சேதம் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெய்த மழையினால் நிலம் ஊறியுள்ள நிலையில் மேலதிக கனமழையால் திங்கட்கிழமை இரவு மற்றும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளைகளில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. வடக்கு இங்கிலாந்து மற்றும் ஸ்கொட்லாந்தின் தரைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்படும் எனவும் இதனால் போக்குவரத்து தடைகள் மற்றும் மின்சார துண்டிப்பு ஏற்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் கடற்கரையோர மக்கள் அவதானமாக இருக்குமாறும் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் போலீசாரும் வானிலை அதிகாரிகளும் கேட்டுக் கொண்டுள்ளனர். மத்திய கிழக்கில் பதற்றம், துபாய்க்கான விமான சேவைகளை நிறுத்தியது ஐரோப்பிய நிறுவனம். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ஐரோப்பிய விமான நிறுவனங்கள் துபாய்க்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. குறிப்பாக ஏர் பிரான்ஸ், KLM மற்றும் லுப்தான்சா போன்ற முன்னணி நிறுவனங்கள் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அதிகரித்து வரும் மோதல் போக்கினால் விமான பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரான் வான்வழியை தவிர்த்து மாற்று பாதைகளில் விமானங்களை இயக்க ஐரோப்பிய ஒன்றிய வான்வழி போக்குவரத்து ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு விமான பயண கட்டணங்கள் மற்றும் பயண நேரம் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் வரை இந்த தற்காலிக தடை நீடிக்க வாய்ப்புள்ளதாக விமான போக்குவரத்து துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்பெயின் சென்ற விமானத்தில் கோப்பி கொட்டி காயம், பயணிக்கு 5000 யூரோ இழப்பீடு வழங்கியது ரயனேர். ஸ்பெயின் மல்லோர்கா நோக்கி சென்ற ரயனேர் விமானத்தில் சூடான கோப்பி தவறுதலாக விழுந்ததில் பயணி ஒருவருக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. விமான ஊழியர் கோப்பியை வழங்கும்போது ஏற்பட்ட கவனக்குறைவே இந்த விபத்திற்கு காரணம் என பாதிக்கப்பட்ட பயணி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் ஏற்பட்ட உடல் மற்றும் மன உளைச்சலுக்கு இழப்பீடு கோரி அந்த பயணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிக்கு 5000 யூரோ இழப்பீடு வழங்க ரயனேர் நிறுவனம் ஒப்புக்கொண்டது. விமான பயணத்தின் போது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நிறுவனத்தின் கடமை என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. மூன்றாம் உலகப் போர் அச்சம், 72 மணி நேரத்திற்கு தேவையான பொருட்களை சேமிக்க ஐரோப்பிய ஒன்றியம் அறிவுறுத்தல். உக்ரைன் ரஷ்ய போர் மற்றும் உலகளாவிய பதற்றங்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியம் தனது 450 மில்லியன் குடிமக்களுக்கு அவசர கால எச்சரிக்கை விடுத்துள்ளது. போர், இயற்கை பேரிடர் அல்லது இணைய தாக்குதல்கள் ஏற்பட்டால் குறைந்தது 72 மணி நேரத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உணவு, குடிநீர், மருந்துகள், பேட்டரியால் இயங்கும் ரேடியோ மற்றும் டார்ச் விளக்குகள் போன்ற முக்கிய பொருட்களை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்வீடன், பின்லாந்து மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஏற்கனவே தங்கள் குடிமக்களுக்கு போர்க்கால தற்காப்பு கையேடுகளை வழங்க தொடங்கியுள்ளன. ஐரோப்பாவின் அமைதி மற்றும் பாதுகாப்பு இனி உறுதி செய்யப்பட முடியாது என்பதால் மக்கள் சுயசார்புடன் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
ஐரோப்பாவில் மீண்டும் வான்வழி பயணம் தீவிரம், குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் பெரும் லாபம். சர்வதேச அளவில் ஏற்பட்ட பல்வேறு தடைகளுக்கு பிறகு ஐரோப்பிய வான்வழி போக்குவரத்து மீண்டும் முழு வேகத்தில் இயங்க தொடங்கியுள்ளது. இது மீட்சியல், ரயனேர் மற்றும் ஈசிஜெட் போன்ற குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் சந்தையில் முன்னிலை வகிக்கின்றன. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் மக்கள் குறைந்த செலவில் பயணம் செய்ய விரும்புவதால் இந்த நிறுவனங்களின் டிக்கெட் விற்பனை அதிகரித்துள்ளது. பெரிய விமான நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் இத்தகைய பட்ஜெட் நிறுவனங்கள் அதிகப்படியான விமான சேவைகளை வழங்கி பயணிகளை கவர்ந்துள்ளன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான விமான போக்குவரத்து புள்ளி விவரங்கள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. வரும் காலங்களில் கூடுதல் வழித்தடங்களை அறிமுகப்படுத்தவும் தங்களது சேவையை விரிவாக்கவும் இந்த நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. மரபணு ஆயுதங்கள் குறித்து புட்டின் எச்சரிக்கை, அச்சத்தில் உலக நாடுகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மனிதர்களின் மரபணுவை மாற்றியமைக்கும் திறன் கொண்ட புதிய வகை மரபணு ஆயுதங்கள் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். இத்தகைய தொழில்நுட்பங்கள் அணு ஆயுதங்களை விடவும் அதிக ஆபத்தானவை என்றும் இவை குறிப்பிட்ட இன மக்களை மட்டும் இலக்காக கொள்ளக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சில நாடுகள் ரகசியமாக இத்தகைய உயிரியல் மற்றும் மரபணு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் தவறான கைகளில் கிடைத்தால் அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே அச்சுறுத்தல் மாறி மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என புட்டின் குறிப்பிட்டுள்ளார். உயிரியல் ஆயுத தடை சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் எனவும் சர்வதேச நாடுகள் இதை கண்காணிப்பது அவசியம் என்றும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே உக்ரைன் போரால் பதற்றம் நிலவி வரும் சூழலில் புட்டினின் இந்த மரபணு போர் குறித்த பேச்சு உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயினில் பிரித்தானிய பெண் படுகொலை, முன்னாள் காதலர் கைது. ஸ்பெயினின் அல்காரின் எல் கிராண்டே பகுதியில் வசித்து வந்த பிரித்தானிய பெண் ஒருவர் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பாக அந்த பெண்ணின் முன்னாள் காதலனை ஸ்பானிய போலீசார் தீவிர விசாரணைக்கு பின் கைது செய்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் உடலில் பல இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் இருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரிந்து சென்ற காதலர் ஆத்திரத்தில் இந்த பெண்ணை தாக்கி கொலை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் வசிக்கும் வெளிநாட்டவர் மற்றும் உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பாலின வன்முறை தொடர்பான வழக்காக பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு சேவை ரத்து, ஏர் பிரான்ஸ் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள முறுகல் நிலையை அடுத்து துபாய் நகரத்துக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளதாக ஏர் பிரான்ஸ் அறிவித்துள்ள நிலையில் தற்போது அமெரிக்காவுக்குமான விமான சேவைகளை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நிலவும் அதிகப்படியான குளிர் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. -45°C வரையான மிக மோசமான குளிர் நிலவி வருகிறது. பனிப்பொழிவுக்குள் கட்டிடங்கள் சிக்கி வீதிகள் மூழ்கி விமான நிலையங்களும் மூழ்கியுள்ளன. கிட்டத்தட்ட அவசர கால நிலையில் அங்கு நிலவரம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதையடுத்தே ஏர் பிரான்ஸ் இதனை அறிவித்துள்ளது. நியூயார்க்கின் JFK மற்றும் நியூயார்க் போன்ற விமான நிலையங்களும் வாஷிங்டனின் IAD நிலையத்துக்கும் ராலே டர்ஹாம் நகர விமான நிலையத்துக்கும் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ஏர் பிரான்ஸ் அறிவித்துள்ளது.